எப்ப பார்த்தாலும் போன் தானா உனக்கு? இதனாலதான் 2 சப்ஜெக்ட்ல முட்டை மார்க் வாங்கி ஃபெயில் ஆயிருக்க. உன்னால ஸ்கூல்ல என்னால தலை காட்டவே முடியல. இனிமேல் நீ போன்லாம் யூஸ் பண்ணவே கூடாது. ஒழுங்கா படிக்கிற வழிய பாரு, இல்லனா உனக்கு கொடுக்கிற பாக்கெட் மணியும் கட் பண்ணிடுவேன். புரிஞ்சுதா? ஏசப்பா, நான் லியமோட நல்லதுக்கு தான் சொல்றேங்கிறது அவன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான். என்னோட ஒரே கவலையே என் மகன் தான். அவன் எதிர்காலம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன். ஆனா அவன் என் மேல கோபம் மட்டும்தான் படுறான். நான் அவன் நல்லதுக்கு தான் சொல்றேங்கிறத அவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். ஏசப்பா, இதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அவனை நான் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஏசப்பா, அவனை ஒரு நல்ல மகனா மாத்தி கொடுங்க. எல்லாருக்கும் எடுத்துக்காட்டு உள்ளவனா அவனை மாத்தி கொடுங்க. உதவி செய்யுங்க ஏசப்பா, உதவி செய்யுங்க. என்னாச்சு லியம்? எதுக்காக அழுகுற? எனக்கு யாரையுமே பிடிக்கல ரியா. என் அம்மா அப்பா யாரையுமே எனக்கு பிடிக்கல. எதுக்காக அப்படி சொல்ற லியம்? அப்படிலாம் பேசக்கூடாது. என்னாச்சு உனக்கு? பொறுமையா என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. நான் ஃபோனில் வீடியோ கேம் விளையாண்டுட்டு இருந்தேன். அப்பா நான் ஃபோனுக்கு அடிக்டாக இருக்கிறதுனால தான் மார்க் கம்மியாக எடுக்கிறேன்னா, அதனால தான் நான் 2 சப்ஜெக்டில் ஃபெயிலுன்னு சொல்லி இனி நான் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிடுங்கி வச்சுட்டாங்க. எனக்கு கோபமாக வருது. அச்சோ லியம், அப்பா சொல்றது கரெக்டான லியம். நோ, நான் ஃபோன் யூஸ் பண்ணுறதுனாலலாம் ஒன்றும் மார்க் கம்மியாக எடுக்கலை. கிளாஸில் டீச்சர் தான் ஒழுங்காக லெசன் எடுக்கலை, அதனால தான் நான் மார்க் கம்மி. லியம், நானும் உன் கிளாஸ் தான். பாரு, நான் நல்ல மார்க் தானே எடுத்திருக்கேன். டீச்சர்லாம் ஒழுங்கா தான் லெசன் எடுக்கிறாங்க. ஆனா நீ அப்பா பேச்ச கேட்டு நடந்திருக்கணும் லியம். வேதவசனம் சொல்லுது, நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதேன்னு வேதவசனம் சொல்லுது. அப்பா உன் நல்லதுக்கு தான் சொல்லியிருக்காங்க. நீ ஃபோன்ல அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணும்போது உன்னால ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வேதவசனத்தின்படி நீ அப்பா பேச்ச கேட்டு ஃபோன் யூஸ் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சு பாரு. கண்டிப்பா நீ நல்ல மார்க் எடுப்ப. எப்போ பார்த்தாலும் ஒரு வசனத்தை தூக்கிட்டு வந்துரு ரியா. சரி, நான் இந்த தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன். எப்படியோ நான் சொல்ல போகிறத நீங்கள் யாரும் புரிஞ்சுக்க போகிறது இல்லை. நான் கேம் விளையாடாம எக்ஸாம் எழுதுறேன். அப்போ தெரியும், அப்போ எல்லாருமே புரிஞ்சுக்குவீங்க. ஐயோ லியம், லியம். ஹாய் ரியா, எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு பாத்தியா? ஆமா லியம், பார்த்துட்டேன். நீ எத்தனாவது ரேங்க்? நான் சொன்னா நீ நம்பவே மாட்டே ரியா, நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். சூப்பர் லியம், இந்த தடவை நீ என்னையே பீட் பண்ணிட்டியா? நான் கூட 3rd ரேங்க் தான். பாத்தியா, நீ ஃபோனுக்கு அடிக்டா இருந்ததுனால தான் நான் மார்க் கம்மியா எடுத்திருக்கேன். ஆமா ரியா, அப்பா சொன்னது தான் கரெக்ட். நான் தான் புரிஞ்சிக்கல. நான் வேதவசனம் சொல்ற மாதிரி அப்பா பேச்சை கேட்டு நடந்திருக்கணும். இப்போவாவது நான் புரிஞ்சுக்கிட்டேனே. ஏசப்பாவும் மூலமா எனக்கு நல்ல வழியே காமிச்சிருக்காங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஓகே ரியா, நம்ம பேசிட்டு இருந்ததுல நேரம் போறதே தெரியல. முதல்ல இந்த சந்தோஷமான விஷயத்த நான் வீட்டுக்கு போய் அப்பா கிட்ட சொல்லணும். அது மட்டும் இல்லாம அப்பா பேச்சை கேட்காம நடந்ததுக்கும் வேதவசனத்தின்படி நடக்காம இருந்ததுக்கும் ஏசப்பா கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் முதல்ல மன்னிப்பு கேட்கணும். ஓகே ரியா, நம்ம அப்புறம் பார்க்கலாம். பாய். பாய் லியம், அப்புறம் பார்க்கலாம். அப்பா, அப்பா எங்க இருக்கீங்க? என்னாச்சு லியம்? எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வர? என்ன பிரச்சனை உனக்கு? அப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் முதலையே வேதவசனம் சொல்ற மாதிரி உங்க பேச்சை கேட்டு நடந்திருக்கணும்ப்பா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த மந்த் ஃபுல்லா நான் போனே யூஸ் பண்ணாம படிச்சேன்ப்பா. எக்ஸாம்ல நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ப்பா. கேட்கவே சந்தோஷமா இருக்கு லியம். ஏசப்பா என்னோட ஜெபத்தை கேட்டு வேதவசனத்தின் மூலமா உன்னை திருத்திருக்காங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். சரி வா லியம், உன்னை வெளியே கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்சது ஏதாவது வாங்கி தரேன். எஸ், லியம் அவனோட அப்பா பேச்ச கேட்காம ஃபோனுக்கு அடிக்டா இருந்தான். அதனால தான் அவன் 2 சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டான். ஆனா என்னைக்கு வேதவசனத்தின்படி தகப்பனுடைய புத்தியை கேட்டு நடக்க ஆரம்பிச்சானோ அப்பவே அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். நீங்களும் லியம் மாதிரி சூப்பர் சக்சஸ் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ நீங்களும் வேதவசனம் சொல்ற மாதிரி உங்களோட அம்மா அப்பா பேச்ச கேட்டு நடக்க ஆரம்பிங்க. தேங்க்யூ.